ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் 2 வீக்கா வந்து லாங் வீடியோவே அப்லோட் பண்ணல. இன்னைக்கு தான் லாங் வீடியோவே அப்லோட் பண்றேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி என்னோட இந்த லாங் வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் நான் எப்படி பூஜைகள்லாம் பண்ணேன், ஏன்னா வீடியோலாம் நான் படிச்சேன், எப்படிலாம் பூஜைகள் பண்ணேனோ அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் டேஸ்லேயே வந்து நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சாதான் டைமாக நம்ம ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதில் விசேஷ நாட்களில் இன்னுமே ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம ஒர்க்கெல்லாம் அப்பதான் பார்த்தோம்னா நம்ம டைமா பூஜைகள்லாம் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட டே வந்து 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படிக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சன்னாவை வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் சன்னாவுக்கு தாளிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொலக்கட்டை பண்றதுக்காக தான் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டேன். முதலே வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் வச்சு அதில் லேசாக வந்து சால்ட்டை மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொல்கட்டை மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு மிக்ஸ் பண்ணோன்னே வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா ஒரு சாஃப்டான ஒரு டோ ரெடி ஆகிரும். கொல்கட்டைக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ரெடி பண்ணோம்னா கொல்கட்டை வந்து உடையாம சாஃப்டாக வரும். நான் இப்போ கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிட்டு அதில் வந்து ஒயிட் நெல்லை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து துருணு தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், லேசாக ஜாஸ்தி வேணா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கொல்கட்டை நான் 3 ஷேப் எடுத்திருக்கேன். ஒன்று நீளமாக, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் டிசைன் மாதிரி இருக்கும்ல அந்த டிசைனோடதை எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து நான் எவ்வளோ வந்து மாவு பிசைஞ்சனோ எவ்வளோ ஸ்டஃபிங் இருக்கோ எல்லாமே மொத்தமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட ஸ்டீமர் இல்லை. நான் எப்பவுமே வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து நான் ஸ்டீமே பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி என்ன செஞ்சேன்னா பெரிய கடாய் இருக்குது, கடாயில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சல்லடை ஒரு தட்டு மாதிரி இருக்கும்ல அதில் வந்து வாழையில விரித்து எல்லா கொலக்கட்டையும் அதில் வச்சு தான் நான் வேக வச்சுருந்தேன். செம்மையாக வந்து வெந்து வந்துருச்சு. எனக்கு வந்து இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இட்லி பாத்திரம்னா கொஞ்சம் வந்து அது வந்து குழியாக இருக்கும், அதுக்கு மேலே வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும்ல, அது கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால இந்த வாட்டி வந்து இப்படி ஸ்டீம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணா போதும். ஆனால் சூப்பரான ஐடியாங்க, இது நானே கண்டுபிடிச்சேன். இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் ஏதாவது கடாய் இருந்தால் அது மேலே வச்சு இந்த மாதிரி சல்லடை மாதிரி வந்து அந்த தட்டும் இருக்கணும். இப்போ வந்து நெய்வேத்தியம் எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம விநாயகரை அழைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல நேற்றுக்கு நைட்டே வந்து விநாயகர் அப்புறம் தேவையான பொருள் பூஜைக்கானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையில் என்னால் போக முடியாது, அதனால நைட்டே போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில வந்து தாம்பலம் தட்டுல வந்து உதிரி பூலாம் வச்சு அதுக்கு மேல விநாயகர் உட்கார வச்சு அவருக்கு வந்து ஆலாத்தியம் எடுத்து தீபம் ஆராத்தியம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க காமிச்சோம். அதுக்கப்புறம் அவருக்கு குங்குமம் வச்சு வீட்டுக்குள்ள அழைச்சேன், வாப்பா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விநாயகரை யாரு தூக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கும் நம்ம வந்து திண்ணீர் குங்குமம்லாம் வச்சு அவங்களும் வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். ஏன்னா அவங்க வந்து விநாயகர் நம்ம முதல் கடவுள்
பூஜைகளையே அவங்க வந்து கூட்டிட்டு வராங்கன்னா அவங்களுக்கும் அப்படிதான் நம்ம செய்யணும். இப்ப பூஜைகள்லாம் நம்ம ஆரம்பிக்க முன்னாடி வந்து நம்ம இந்த பூஜைக்கான சங்கல்பம் நம்ம எடுக்கணும். நம்ம வீட்டுல நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ எல்லாருமே வந்து இந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறோம்னா நம்ம சங்கல்பம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சங்கல்பம் சொல்றது வந்து இந்த பூஜைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மெயினான எந்த பூஜையும் நம்ம பண்ணாலும் சரி, இல்ல எந்த விரதம் நம்ம வந்து ஆரம்பிச்சாலும் சரி, நம்ம சங்கல்பம் எடுத்துட்டு தான் நம்ம வந்து நம்ம பூஜையே நம்ம ஆரம்பிக்கணும். நாம எந்த பூஜைகள் பண்ணாலும் சரி கடவுள் சாட்சியா வச்சுதான் நம்ம பண்ணணும். அதனால சங்கல்பம் நம்ம எடுக்கும் போது நான் ஒன்ன சாட்சியா வச்சு இந்த நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன், நல்லபடியாவே எனக்கு நடத்தி கொடு, இதுல சின்னதா தப்பு ஏதாவது நடந்தா கூட மன்னிச்சு இந்த பூஜையை நீ ஏத்துக்கோன்னு சொல்லி. இப்போ சங்கல்பம் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். கையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதுல 2-3 அக்ஷதை, அதுக்கப்புறம் ஒரு முழுசா ஒரு பூவை வச்சு நம்ம பேரு, நம்ம கோத்திரம், நம்ம என்ன பூஜை நம்ம செய்யறோம், நம்ம வேண்டுதல் என்னவோ எல்லாமே சொல்லி இந்த வேண்டுதல் இந்த பூஜையை நல்லபடியா நீ நடத்தி கொடுப்பான்னு சொல்லி நம்ம கேட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் அந்த பூ அக்ஷதி எல்லாமே அவங்க காலடியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டோம் இந்த பூஜைக்கான. இப்ப நான் வந்து விநாயகரை அழைச்சிட்டு வந்தோடனே சங்கல்பம் எடுத்துட்டு அவருக்கு அபிஷேகம் தான் நான் செய்யறேன். அபிஷேகம் வந்து தண்ணியில வந்து கொஞ்சமா மஞ்சள் மட்டும் கலந்து அவருக்கு நான் அபிஷேகம் செஞ்சேன். ஏன்னா விநாயகர் வந்து மண்ணில் இருக்கிறதுனால அது சீக்கிரமா வந்து கரைஞ்சிரும். அதனால ஒரே அபிஷேகம் செஞ்சேன். அதுல மஞ்சள் நான் கலந்துக்கிட்டேன். மஞ்சள் தண்ணியால அவருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூலாம் வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தீபம் ஆராதனையெல்லாம் காமிச்சு ஒரே அபிஷேகத்தோட முடிச்சுட்டு அவரை வந்து பூஜை அறையில உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் செஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நான் பூனல் போட்டு விட்டேன். நம்ம பூனல் கண்டிப்பா நம்ம வந்து விநாயகருக்கு கண்டிப்பா போட்டு விடணும். அதுக்கப்புறம் அருகம் பூ தான் வந்து மாலையா வந்து கட்டி அவங்களுக்கு வந்து சாத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் அருகம் புல்லு மாலையும் நான் வந்து சாத்தியிருந்தேன். நம்ம வீட்டுல வெள்ளியில இல்ல பிராஸ்ல இல்ல நம்ம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம மண்ணு சிலை நம்ம வாங்கி வச்சு நம்ம பூஜைகள் பண்ணாலும் சரி, கண்டிப்பா வந்து நம்ம வந்து மஞ்ச பிள்ளையார் வந்து ஒண்ணு பிடிச்சு வச்சு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா பூஜை பண்ணணும். விநாயகரோட ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். குபேரர் இருக்காருல, அவரு வந்து அப்பன் சிவனையும் பார்வதியும் வந்து அவங்க வீட்டுல வந்து விருந்துக்காக சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தேவரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. குபேரர் எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு விருந்துக்காக எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து சிவனும் பார்வதியும் போக முடியல, ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இருந்தது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம பையன் கணேஷ் இருக்கான், அவனை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருந்தாங்க. அங்க வந்து போயோன்னு குபேரர் வந்து என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, என்னோட வசதியானவன் யாருமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பந்தா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தேவரங்களும் கணேஷும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லா வந்த தேவரங்களுக்கு வயிறு ரொம்பிருச்சு. ஆனா கணேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு ரொம்பல. ஏன்னா அவரு வந்து குபேரர் பந்தா காட்டினாங்க ஸ்டார்டிங்ல, என்கிட்ட தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, என்கிட்ட வந்து தங்க மாளிகை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்துல வந்து கணேசனுக்கு வந்து சாப்பிட கொடுக்க வந்து அந்த விருந்துக்கு சமைச்ச சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா கணேசனுக்கு வந்து வயிறு ரொம்பல. அப்ப என்ன செஞ்சாருன்னா, அவர் தங்கம் வெள்ளி எல்லாம் வந்து அந்த சாப்பாடு முடிஞ்சோன்னா அந்த தங்கம் வெள்ளி எல்லாமே பறந்து அவர் வாய்க்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குபேரருக்கு பதட்டமா, நான் வாங்கின வர எல்லாமே கணேசர் வாய்க்குள்ள போகுதே, நான் என்ன செய்யட்டும், இப்ப சாப்பாடும் முடிஞ்சிருச்சு, கணேசருக்கு வயிறும் ரொம்பலையே அப்படின்னு சொல்லி ஓடி போய் திரும்பி வந்து நம்ம ஈஸ்வரட்டையும் பார்வதியா மட்டும் போனாங்க. இந்த மாதிரிலாம் ஆகுது, நீங்க வாங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னப்பறம் பார்வதி தேவி வந்தாங்க. அவங்க கையார வந்து ஒரே ஒரு கொலக்கட்டை தான் கொடுத்தாங்க விநாயகருக்கு. அந்த கொலக்கட்டை சாப்பிட்ட அப்புறம் தான் அவங்க பசியே அடங்க இருந்தது. ஆனா விநாயகர் எதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு தெரியுமா? ஏன்னா விருந்துக்கு கூப்பிட்டாங்க, எல்லா தேவரங்களும் வந்தாங்க, விநாயகரும் வந்தாரு. அப்ப வந்து விருந்துக்கு கூப்பிட்டவங்களை வந்து கவனிக்கணும். அதை தவிர்த்துட்டு நம்ம பெருமையை நம்ம பேசக்கூடாது இல்ல. என்கிட்ட தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, தங்க மாளிகை இருக்கு, இது அதுன்னு சொல்லி அவங்க பெருமை பேசினதுனாலதான் அது வந்து அவங்க கையிலிருந்து விட்டு போனப்புறம் தான் அதோட அருமை பெருமை தெரிஞ்சது. சரி நம்ம இந்த மாதிரி பேசினது தப்புதான்னு சொல்லி. அதனால எப்பவுமே வந்து
நம்ம பெருமை பேசக்கூடாது. நம்ம என்னமா இருக்கோமோ கடவுளை கொடுத்தது நிறைய கொடுத்தாலும் சரி, கொஞ்சமா கொடுத்தாலும் சரி, அதை நல்லதுக்கு நம்ம பயணப்படுத்திக்கிட்டு நம்ம வாழணும். அதை பெருமையா நம்ம பேசக்கூடாது. என்னைக்குமே நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம பெருமையா பேசணும்னா அது வெளியே தான் போயிடும். அதனால விநாயகருக்கு கொல்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க அம்மா கையார சமைச்ச கொல்கட்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் விநாயகருக்கு இந்த கொல்கட்டையை வச்சு நம்ம படிக்கிறது. நம்ம எத்தனை நைவேத்தியம் படிச்சாலும் சரி, அந்த கொல்கட்டைக்கு சமானம் ஆகாது. அதனால இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கொல்கட்டை வச்சு கண்டிப்பா விநாயகருக்கு நம்ம படிக்கணும். இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, சூப்பராகவே பூஜைகள் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியத்துல கொல்கட்டை, ஒயிட் சன்னா, வெண்பொங்கல், சாம்பார் இதெல்லாம் படிச்சு, அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாருக்கு 108 போற்றி பூவால அர்ச்சனை பண்ணி நல்லபடியாவே பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இந்த சின்ன ஒரு கதை, விநாயகர் கதை நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. எப்பவுமே நான் சொல்றதுதான், உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.